எல்லாரும் உங்களை நாங்கள் கிராமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆரம்பிப்போது முதல் நாளே விடப்படவில்லை. பாதுகாப்பு பொதுமக்கள் அனைவரும் வருகிறது என எல்லாம் வரவேற்கிறோம். அவன் சாமி சாமி முடிச்சவுடன் அவர்களை கேட்டீங்க. முடிவரத்தை பிடிக்கும் அடிவரத்தை பிடிக்கும் முன்னாடி நாடு மாவட்டம் நகர்த்திக்குழு மருத்துவ வட்டம் மூத்தோர் நிலைநிறுத்த இளையோர் கல்வியற்ற வரலாறு வைக்கப்பட்ட அனைத்து கல்லூரி ஹலோ எல்லா நாடும் ஒரு ரவுண்ட் முடிவு சொல்லுவாங்க. ஒரு ரவுண்ட் முடிவு தலைவனாக்கள் எல்லாருக்கும் தலைவனாக்கள் அவரின் சார்பாக அவர்கள் யாரும் சார்பாக நாடு விடப்படுகிறது. இது மாடு
வரப்ப சுற்றி கொண்டாங்க. ஒரு வரம்பு மாடு நீங்க மாடு முடியுங்கள். நடத்தை இழுத்து இந்த பக்கம் அது எல்லாரும் சோழ நாங்கெல்லாம் மாற்றி பாருங்க போல பெரிய மாவட்டம் அதனால உங்களுக்கு எல்லாம் மாவட்டம் அந்த மாட்டை அடையாளத்தான் எல்லாரும் பார்த்து கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்து செலக்ட் பண்ண மாடுகள் 20 மாடுகள் 18 மாடுகளும் விளையாடக்கூடிய மாடுகள் அருமையாக விளையாடுற மாடு ஒரு சுற்று கொத்தங்குடி புவனேஷ் அவர்களுக்கு காலை உரிமையாளர் கொத்தங்குடி கணேஷ் அவர்களுக்கு காலடி கொத்தங்குடி காலத்தில் தலைவர் பாருங்க கொஞ்சம் விளையாட விடுங்க விளையாட விடுங்க. அருமை அருமை மாட்ட முடியுதா மாடு முடிவு கடைசி மாட்ட மாடு கலைஞர் கணேசன் மாடு அழைக்கப்படுகிறது. இந்த மாடும் செலக்ட் செய்யல. இந்த மாட்டெல்லாம் நாங்க பிடிச்சிருக்கோம். இந்த மாடு அருமையாக விளையாடக்கூடிய மாடு. இதுவும் பல நெருக்கப்பட்ட மாடு. ஐயா வடமுடி தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்பதான் மாடு
நல்லா ரெண்டு வரையும் வந்து நல்லா நீங்க மாட்டப்படுவீங்க. நல்லா அருமையான மாடுகள் பூரா மாடுமே எல்லா மாடுமே அருமையா விளையாடுது. மாட்டை நல்லா அருமையா விளையாட விட்டு கோயில பண்ண இருக்காங்க. மாட்டை பண்ணுங்க அப்படியே விளையாம அப்படியே சுத்துங்க. கோயில நல்லா சுத்துங்க. ஐயன் கோயிலுக்கு எழுத்தாப்புல கொண்டு வந்து விளையாட விட அன்போட கட்டுக்கொள்கிறோம். ஏப்பா கலையனூர் கணேசன் மாதிரி நல்லா விளையாட முடியுமாப்பா. நல்ல மாடு வடத்தை சுத்தி பார்த்து பாராட்டாங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாம் அவர்கள் விளையாடுவாங்க. அதனால நீங்க நல்ல முறையில விளையாட விட்டு மாற்றீங்க. உங்களை அது சார்பாக கிராமத்தின் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க மாடு நல்லா விளையாடுதுப்பா. மாடு நல்லா விளையாடுது. இப்படி பிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாக்கா என்ன இதுதான் நீங்க இழுத்துட்டே போங்க. சுத்தோட்டு போங்க. வடம்பிடிக்கும் தம்பி மாவட்டம் அப்படி வடத்தை இழுத்து கொண்டே போங்க. வடத்தை இழுத்து கொண்டே போங்க. அப்பதான் மாடு நல்ல முறையில் விளையாடும். வளைய வர நல்ல மாட்டோட வீரம் உரிமையெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நல்லா இருக்கு. உங்களையும் பாட்டு உரிமையாளர்கள் பாராட்டாங்க. கிராமமும் எல்லாரும் பெருமைப்படுவார்கள். எனவே மாட்டுகளுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் நீங்கள் மாட்டு என்பதற்காகத்தான் மாட்டு உரிமையாளர்கள் சொல்லுவாங்க. நல்ல மாடு வீட்டுக்கு இருக்கீங்க. அதாவது நல்ல முறையா இந்த மாட்டை அடக்குங்க. அது மாட்டுகளுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது. மாட்டை வாழ பிடிக்காது தம்பி, வாழ பிடிக்காது. விளையாடுப்பா மாட்டை போடுங்க. இப்பதான் 5வது மாடு அருமையா விளையாடுது. எல்லாம் தெரியும். சூப்பர் மாதிரி தெரியும். அடுத்து விளையாட்டு மைதானத்துக்கு வரக்கூடிய காலை பாஞ்சரங்குடி சூப்பர் அப்படி விளையாட விடுங்க. அழகா ஏப்பா நல்லா விளையாடுப்பா. பாத்தீங்களா பார்த்து பக்குவமாக மாடு பிடிக்குமா. மாட்டை பிடிச்சது பார்த்து பக்குவமாக மாட்டு நடக்குங்க. வாழ பிடிக்காதீங்க. நல்ல முறையில் மாட்டை நல்லா அடக்குறீங்க. நல்ல முறையில் அடக்குறீங்க. மாட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டு மாட்டுக்கு பிடிச்சிருங்க. அவர்கள் விளையாடப்படுகிறார்கள். அதனால மாடு நல்லா விளையாடுது. நீங்களும் அருமையான முறையான முயற்சி எடுத்து நாட்டை அடைவதற்கான வழிமுறைகள் நல்ல முறையில் நீங்கள் விளையாடுகிறீர்கள். கொண்டு வாங்க. வடத்தை அப்படியே கொண்டு வாங்க. இந்த பக்கம் விளையாடுவதற்கு வாழை பிடிக்காதீங்க. வாழை பிடிக்காது.
ஆயிரத்தன் மாடு ஆறாவது காஞ்சனகுடி ஆயிரத்தன் மாடு விளையாடி கொண்டிருக்கிறது. அருமையான மாடியா. இதெல்லாம் நாங்க பல ஊர்ல பல காரியங்களுக்கு தேடி பிடித்தோம். இந்த மாடெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணோம்னா பெரிய சொல்றோம்யா. ஒவ்வொரு மாட்டோட எங்க போலீஸ்காரன் வச்சு நாங்க எல்லாம் செலக்ட் பண்ணி பூரா எல்லாம் வீடியோ எடுத்து இந்த ஆட்டங்களை பார்த்து வடத்தை இந்த பக்கம் எடுத்து கொண்டாங்க. வடத்தை இந்த பக்கம் வாங்க வாங்க. மேடை ஏறிங்க மரத்தை தள்ளி மாறுங்க. நீங்க மேடை ஏறி இந்த பக்கம் உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம். வடமேற்கு பகுதியில் இப்படி மேடையை நோக்கி அருமையான வீரர்கள் பாருங்க. மாடு அருமையா பிடிச்சீங்க. அருமையா பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையான வீரர்கள். உங்களுக்கு அடிக்கடி வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்க கிராமத்தின் ஆசை. எனவே அருமையாக வடத்தை வடமேற்கு பகுதியாக இருந்து வருவோம். வடத்தை வடமேற்கு பகுதியாக இருந்து வருவோம். இது மேடை நோக்கி அருமையான மாடு தான். அருமையான மாடு. அருமையாக விளையாடுகிறது. அருமையான மாடு. அருமையான மாடு. பாரு எப்படி மாடுன்னு பாரு. பார்வையும் அழகாக இருக்கிறது. அது விளையாடு முறையும் அழகாக இருக்கிறது. இந்த மாடுதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சுதான் வந்தோம். பூரா இங்க வர்ற 18 மாடுகளும் அருமையான மாடு. போலீஸ்கார ஒரு வீடியோ எடுத்து வந்து காமிச்சு சினிமா போட்டு காமிச்சு செலக்ட் பண்ண மாடுங்க. இது சாதாரண மாடு இல்ல. இந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க பயங்கரமா பிடிப்பதற்கு தயாராக வேண்டும். பெரிய பெரிய வளத்தை அந்த பக்கம் கொண்டு வாங்க. வளத்தை இந்த பக்கம் தான் கொண்டு வாங்க. வாழை பிடிக்காதீங்க. மாட்டுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது. மாட்டு உரிமையாளர்கள் திரும்ப திரும்ப எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மாட்டு இந்த காலாண்டுக்கு காலை மடக்குவது வால் பிடிப்பது போன்ற வேலைகளை செய்ய வேணாம். நீங்க முறையாக மாட்டை பிடிக்கிறீங்க. உங்களுடைய திறமைகளை நாங்கள் பார்த்தோம். உங்க திறமை அருமையாக மாடு பிடிக்கிறீர்கள். மாடு பிடிக்கிறீர்கள். உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வாழ்த்து சொல்வதை தடையப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்க நல்ல முறையில் மாடு பிடிக்கிறீங்க. அருமை அருமை அருமையா மாடு விளையாடி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வளையத்தை நல்லா வந்தீங்க. மாடு பார்வையாளர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லா மாடுபடி வீரர்களும் நல்ல முறையில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். வாழ பிடிக்காதீங்க. எந்த சேதாரமும் ஏற்பட்டு வர வேண்டாம் என்று உங்களோட பணியோடு கேட்டுக்கொண்டு நீங்க அடிக்கடி வாழ பிடிக்காதீங்க. மாட்டு உரிமையாளர்கள் எங்களிடம் சொல்கிறார்கள். மாட்டுக்கு எந்த சேதாரம் காலுக்கோ ஏற்படக்கூடாது என்று எங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வழக்கை இந்த பகுதி இந்த பக்கமாக கொண்டு வந்து வளையத்தை மாட்டை வேண்டும் என்று கிராமத்தின் அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையா மாடு விளையாடுது. மாடுபிடி வீரர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழை பிடிக்கணும். மாட்டு ஏற்படுத்த வேணும். அருமையா மாடு விளையாடி கொண்டிருக்கிறது. இப்ப 5வது 4வது நாட்டில் அருமையாக 3வது நாட்டில் திறமையில் வெளிப்படுகிறது. விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். எல்லா மக்களும் ஒண்ணு சொல்றாங்க. சொல்றாங்கப்பா இப்பதாப்பா எல்லாம் அருமையாக இருக்கிறது. எங்களுக்கு பாராட்டுமலை சொல்லியிருக்கிறார்கள். எனவே வீரர்கள் எல்லாமே நல்ல முறையில் உங்களுடைய மாடுபிடி திறமைக்கு எல்லாம் நல்லா பண்றீங்க. அருமை அருமை அருமை. நல்ல முறையில் வாழை பிடிக்காம கூடாது. வாழை பிடிக்காம மாட்டை நடக்குங்க. வாழை பிடிக்காம நல்ல விளையாடக்கூடிய திறமையான மாடுகளை பார்த்து பக்குவமாக நாட்டை வாழை பிடிக்காமல் நடக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை. அருமையா அருமை அருமையான விளையாட்டு மாடு. அருமையான விளையாட்டு மாடு. அருமை நிற்கிற தோரணையை பாரு. அது நிற்கிற தோரணையை பாரு. சினிமாவில் ஒரு நாட்டை போல அருமையாக இருக்கிறது. அருமையாக விளையாடுகிறது. அருமையாக இருக்கிறது. மாடுபிடி வீரர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் எப்படி அடக்கி விடுவார்கள் முயற்சியை மாடுபிடி வீரர்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாடு ஒரு ரவுண்ட் வந்துருச்சுப்பா. அதனால மாடுபிடி வீரர்கள் முயற்சிகளை பாருங்க. முயற்சியை பாருங்க. முயற்சியை மாடை பிடிப்பதற்கான வேலையை பாருங்க. அடக்குவதற்கான வேலையை பாருங்க. மாடு அருமையான மாடு. திரும்ப திரும்ப வளையம் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே வடத்தை அந்த பக்கமா இல்லைங்க. உங்களுக்கு வடத்தை அந்த பக்கமா இருந்தாதான் மாடுபிடி வீரர்களுக்கு மாட்டை பிடிப்பதற்கு
சரியான கோமால் அமையும் என்பதை இவ்வளவு வாழ பிடிக்காதீங்க. மாட்டை சாதாரண இருக்காங்க சொல்லிட்டேன். அதனால மாடு வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க. மாட்டுக்கு எந்த சேதாரம் ஏற்படக்கூடாது. திமிழ அடைச்சிக்கங்க, திமிழ அடைங்க, வீரர்கள் திமிழ அடைங்க. வாழை பிடிக்காது, வாழை பிடிக்கக்கூடாது. அருமையான மரம் போல பிடிச்சு எடுத்துக்க. ஆயிரத்துக்கு வாழ்த்துக்கள். விளையாடும் காலையும் அருமை, பாடலுக்கும் வீரர்களும் அருமை. நாங்க யாரை பெருமைப்படுத்துவோம் என்பது அப்படி குழப்பத்தில் மாட்டுக்கார ஆதித்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க உங்கள்கிட்ட 2-3 மாடு பார்த்தா உங்க மாடுகள் எல்லாமே சிறப்பு. அதனால மாடுபடி வீரர்களும் சிறப்பாக வாழை பிடிக்கக்கூடாது, மாட்டுக்கு சாதாரண ஏற்படுத்தக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, சாதாரண ஏற்படுத்தக்கூடாது. மாடு பிடிமாடு பிடிபட்டது மாட்டை சேதாரப்படுத்தக்கூடாது. மாட்டை எந்த சேதாரம் ஏற்படுத்தாமல் மாடுபடி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். மாட்டுக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மாடு அருமையாக பார்வையாளர்களை குசிப்படுத்துறியா? மாடுபடி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். குசிப்படுத்துறியா? அருமையான ஆட்களை குறைவாக வைத்திருக்க மாட்டை கூட்டியாச்சு. நீங்க மாடு கூட்டப்பட்டது. நீங்க அதனால பணம் பிடிப்பவர்கள் தயாராக இருங்க, மாடுபிடி வீரர்களும் தயாராக இருங்க. உங்களுடைய மாடுபிடி வீரர்கள் கோடாங்கி முன்னாடி மாடு கூட்டப்பட்டு விட்டது. அது விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறது. காலை விளையாட ஆரம்பிச்சிருப்பா. கோடாங்கி காலை அருமையான காலை. பாரு, இந்த காலை விளையாட ஆரம்பித்திருக்கிறது. மாடு தயாராக இருந்த மாடு பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நல்ல ஒரு வளைவதற்கு பார்வையாளர்கள் எல்லாம் நல்ல முறையில் பார்வையாளர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படும்படி மாட்டை விளையாட விடுங்க. காலையை விளையாட விட்டு அதன் முன்னணி அடைக்கிறால்தான் பார்வையாளர்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு திருவிழாவை பார்க்க, ஒரு எருவத்தை ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. எனவே மாடுபிடி வீரர்கள் நல்ல மாட்டை விளையாட விடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்கமா தென்மேற்காக இந்த வடக்கு அந்த பக்கமாக காலை இந்த பக்கமாக வளையமுறைகளுக்கு சரியாக இருக்குங்களா? நீங்க இந்த பக்கமாக தென்மேற்கு பக்கமாக நீங்க உங்களுடைய வடத்தை வந்தாத்தான் காலை விளையாடுவதற்கு சௌரியமாக அதனுக்குள்ளே நீங்க பிடிப்புக்காக முயற்சி வடத்தை இந்த பக்கமாக அழைத்து வாருங்க. மாடை நல்லா விளையாட விடுங்க. மாடு நல்லா விளையாடுவது அருமையாக விளையாடுவது. மாடு முயற்சி எடுத்து மாட்டை ஆயத்தமாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாடுபடி வீரர்கள் வாழ்த்துக்கள். வடத்தை இந்த பக்கமா இருக்கிறாங்க. வடத்தை இந்த பக்கமா மாடு நல்ல முறையில் விளையாடுவதற்கு சௌரியமாக நடக்குவதற்கு சௌரியமாக இருக்கும். வடத்தை நுனிவடத்தை இந்த பக்கமா கொண்டு வாங்கப்பா. தென்மேற்காக அந்த வடத்தை கொண்டு வந்தாங்க. மாடு இந்த பக்கமாக காலையில் விளையாடு சௌரியமாக இருக்கும். காலை இந்த இடத்தில் விளையாடுவதால்
வடக்கை வடக்கை வேணுங்கப்பா பக்கமா இருங்க மாடு வர வடக்கை இருங்கப்பா தமிழ்நாட்டில் வடக்கை பார்ப்பதற்கு நல்லா இருக்குயா மாடு நெஞ்சத்தில் அருமையா விளையாடுகிறது மாடுபடி வீரர்களும் மாட்டு அமைச்சிருக்காங்க வீட்டில் எல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறார்கள் பாத்துப்பா மாடுபடி வீரர்களே பார்த்து பக்குவமாக மாட்டுப்படி எழுதுப்பா அருமைப்பா அருமைப்பா மாடுபடி வீரர்கள் வாழ்த்துக்கள்ப்பா மாட்டுப்பா மாட்டுக்கூடாது மாட்டே அதிகமாக அனுப்பாங்கப்பா சேதாரம் ஏற்பட்டு கூடாது மாட்டுக்கு வீரர்களுக்கு என்னாச்சு பண்றதுக்கு காலை போட்டப்பட்டு பழைய மண் ஆரம்பித்துவிட்டது விளையாட ஆரம்பித்துவிட்டது காலை அருமை அருமை தடத்தை இந்த பக்கமாக மேற்கு பக்கமாக வடத்தை கொண்டு வாங்கப்பா ஏப்பா அடுத்த ரவுண்டு கிட்ட வாங்கப்பா இங்கிட்டே சுத்திட்டு எங்கிட்ட வாங்கப்பா இங்கிட்ட வாங்கப்பா இப்படி கொண்டு வாங்கப்பா இப்படி கொண்டு வாங்கப்பா மாட்டை விளையாட விடுங்க மாடுபடி வருங்க மாட்டை விளையாட விடுங்க அங்கே விளையாட வந்துடுங்க எப்படிப்பா ஏப்பா அதே இந்த மாடுதான் இந்த மாடுபடி வீடுகள் நல்லா விளையாடுங்க நிறைய ஆட்கள் நீங்க வரைக்கும் நீங்க வாட்டி விளையாடுறீங்களா எப்படி இந்த மாடுபடி எப்படிப்பா இந்த ஷோ எப்படிப்பா நல்லா இருக்கு பார்வையாளர்கள் பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல எட்டாவது மாடா இப்படி போய் நீங்க 50,000 பேர் பிடிச்சீங்கன்னா எப்படிப்பா வடத்தை இந்த பக்கமா இருக்கிறாங்க வடத்தை இந்த பக்கமா இழுத்து வடமேற்கு பகுதியில் இழுத்துக்குவாங்க காலை இந்த பக்கமா வரேன் வடமேற்கு பகுதியில் வடக்கை வடமேற்கு பகுதியில் இழுத்துவாங்கப்பா 5,000 வழி பகுதியில் இழுத்துவாங்கப்பா மேடை மேற்கு இழுத்துவாங்கப்பா அப்பதான்ப்பா காலை வரும் நீங்க வடக்கை இந்த பக்கமாக எழுதிடுவாங்க அப்பதான் காலை விளையாடுவதற்கு சரியாக இருக்கும் பார்ப்பதற்கும் சரியாக இருக்கும் அருமையா காலை முன்னெடுத்துல விளையாடுது நீங்க காலையை விளையாட வருங்கப்பா ஒரு வேலையை 2 வேலையை விளையாடுங்கப்பா மாடுபடி வீரர்களுடைய வீரமும் தெரியும் உங்கள் மாடு திறமையும் தெரியும் நாட்டோட அதாவது வீரத்தையும் தெரியும் எல்லாம் பார்வையாளர்கள் மக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் எனவே மாட்டை விளையாட விடுங்க மாட்டை நல்ல முறையில் மாடு நல்ல முறையில் விளையாடும் மாடு நல்லா விளையாடுங்கப்பா வடத்தை வளர்த்துங்கப்பா வடத்தை இழுங்கப்பா வடத்தை உங்களுடைய இழுக்கை நாங்க பாராட்டுறோம்ப்பா வடத்தை இழுங்கப்பா இழுத்தா தானப்பா வடத்தை அப்படி இழுங்கப்பா இழுத்துட்டு ஓடுங்கப்பா வடத்தை பக்கமாக ஏப்பா தென்மேற்கு வடத்தை தென்மேற்கு பகுதியில் இல்லைங்கப்பா அப்படி வளர்த்த இல்லைங்கப்பா வளர்த்த இருந்தா தானப்பா நாடு வரும் தண்ணி மாதிரியா இந்த நுனி வடத்தை அப்படி இழுத்துட்டு போங்கயா வடத்தை போங்க நுனி வடத்தை இழுத்துட்டு போங்கப்பா இழுத்துட்டு போனாத்த அந்த பகுதியில் நாடு விளையாடுவதற்கு அது பார்ப்பதற்கு நீங்க நல்ல முறையில் அதை இழுத்துட்டு போங்கப்பா அதை இழுத்துட்டு போங்க தண்ணி மாதிரி ஏப்பா வடம்படி போறவங்க தம்பி பிடிச்சு அப்படி சுத்துங்க
எப்ப வாழை பிடிக்காதீங்கப்பா, வாழை பிடிக்காதீங்கப்பா. மாட்டுக்கு எந்த சேதாரம் ஏற்படுத்த கூடாதுப்பா. வளர்த்து மாட்டை பிடிப்பதற்கு நல்லா விளையாட விடுங்கப்பா. நீங்க வடத்தை இல்லைங்க, வடத்தை இருந்தாத்தாங்க மாடு விளையாட. நீங்க வடத்தை எழுதிட்டு ஓட மாட்டீங்க. மாடையும் நின்றுடுறது இது பிடிப்பதற்காக முயற்சி வாழை பிடிக்கிறீங்க. என்ன நீங்க மாட்டை ஓடு, அப்படி ஓடுனீங்கன்னாக்க அப்படியே ஓடுங்க. ஓடும்போதுதான் மாடும் நல்லா விளையாடுங்க, அது பார்ப்பதற்கும் நல்லா இருக்கு. அதை விட்டு நீங்க ஒரு இடத்துல வடத்தை வைத்து கொண்டு பேசாம இருக்கீங்க. வடத்தை வைத்து கொண்டு பேசாம இருந்தா எப்படி மாடு மாடு புரியட்டதுப்பா. மாட்டை கொஞ்சம் முன்ன கொண்டு போப்பா, முன்ன கொண்டு போறீங்க. அருமையாக அருமை மாடு அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறது. எப்ப வடத்தை இந்த பக்கம் இருங்கப்பா. அப்ப மேடு கட்டி ஐயனார் முன்பாக இந்த வடத்தை இலக்கை கொண்டுவாங்க. மாடு அருமையாக விளையாடுது. வடம் போட்ட உடனே அவருடைய வேலையை காமிச்சிருச்சு. நல்ல அருமையாக விளையாடுகிறது. மாடு விடுவதை முயற்சிக்கிறார்கள், ஆனா கிட்ட போக முடியல. மாடு நல்ல முறையில் நிமிர்ந்து நல்ல முறையில் விளையாடுது. நல்ல முறையில் மாடு விளையாடி கொண்டிருக்கிறது. வடத்தை இந்த பக்கமா இருப்பாங்க. ஒரு வளைய வளர்த்துப்பா, ஒரு வளைய வளர்த்து அந்த இடத்துல வச்சு பிடிச்சிருப்பா. ஒரு வளைய வளர்த்துப்பா, வளைய வளர்த்து மாடு வளைய வரட்டும். 2-3 சுற்றுகள் வந்தாக்கா அந்த மாடுடைய விளையாட்டு திறமைகள், அதனுடைய அனுபவமான விளையாட்டுகளை எல்லாம் பார்த்து எல்லாம் மகிழ்ச்சியாக பார்க்க முடியும். நீங்க அவனுக்குள்ளே வரப்பை துருக்கி கொண்டு நீங்க அவனுக்குள்ளே இந்த மாடுலாம் பிடிச்சிடாதீங்கப்பா. அருமையான விளையாடுப்பா மாடு. அருமைப்பா, அருமை ஆளுடையவர்கள் முயற்சிக்கிறாங்க. அடுத்த மாதிரி அப்பப்ப அளவு ஐயா. வடத்தை இங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. வடத்தை இந்த பக்கமா இருக்கிறாங்க. வடத்தை இந்த பக்கமா இருக்கிறாங்க. வடத்தை இந்த பக்கம் எடுத்துக்கிறாயா? தென்னாருக்கா ஓடுயா? வடத்தை இந்த பக்கமா எடுத்துவாங்க. வடத்தை இந்த பக்கமா இழுத்துவாங்கப்பா. சுத்தினா தானப்பா மாடு அந்த இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டி மாட்டை பிடிச்சிருங்க. மாடு வளையப்பாப்பா, அவனுக்குள்ளே பிடிச்சிருங்க மாடு. வடத்தை இல்லப்பா, வடத்தை இல்லையா? இந்த பக்கமா எடுத்துருவாங்க. இந்த பக்கம் எடுத்துருவாங்க. பெண்கள் பக்கம் அப்படி இருப்பாங்கப்பா. வடத்தை எடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துருப்பாங்க தானே. ஆமா பச்சா. அடுத்த வாரம் காலம் வச்சா யாரு பாடுறது? இது கோவில்
ரஞ்சித்குமார் கொட்டகுடி ரஞ்சித்குமார் மாடு போன 10வது 20வது இருந்த பையன் ரஞ்சித்குமார் மாடு தயாராகிடுச்சா? பையன் 12வது மாடு மாடு பிடிவிட்டதுப்பா. மாடு பிடிவிட்டது. மாடு பிடிக்கிறதுக்கு நிறுத்திங்க. அதை பார்த்து மாட்டு பிடிப்பான். மாடுபிடி மாடு பிடிச்சுப்பா. ரஞ்சித்குமார் கொட்டகுடி ரஞ்சித்குமார் ரஞ்சித்குமார் மாடு அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது. மாடு பிடிக்கிறது மாடு பிடிக்கலையா? ரஞ்சித்குமார் கொட்டகுடி ரஞ்சித்குமார் மாடு மாடு பிடிக்கலையா? வாழ்த்துக்கள். சவரி மாடு வேணப்பா. தூவல் சவரி மாடு தூவல் சூழ்நிலை மாடு. இதான் மாடு 12வது மாடாக தூவல் சூரத்தவர் மாடு. ஏப்பா மாடு அந்த மாடு நல்லா விளையாடுப்பா விளையாடுப்பா. நல்ல முறையில் வாங்கப்பா. ஒரு ரவுண்டு வந்த பிறகு 2 ரவுண்டு வந்த பிறகு நீங்க இந்த மாட்டை பிடிங்கப்பா. நீங்க 100 பேர் செய்ய அந்த மாட்டை பிடிக்கிறது. மாடு பிடிப்பவர்கள் 15 பேர் பிடிக்காங்க. மாட்டை நல்லா விளையாட விடு. மாட்டை நல்லா விளையாட விடு. மாட்டை நல்லா விளையாட விடு. விளையாட விடு. விளையாட விடு. 15 பேருக்கு மேல நீங்க மாட்டை பிடிக்காதீங்க. 15 பேருக்கு மேல பிடிக்காதீங்க. 20 பேர் வரத பிடிங்க. வளர்த்து அந்த பக்கமா கொண்டு வாங்க. நீங்க 15 பேரும் பிடிக்கணும். மாடு நல்லா விளையாட விடுங்கப்பா. மாட்டை நல்லா விளையாடுங்க. நாங்க பல லட்சங்களை செலவழித்து இந்த திருவிழாவை எல்லா மக்களும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக உங்களை மாடுபிடி நீங்க மாடுபிடி நல்ல முறையில் மாட்டை நல்ல முறையில் அடக்குவதை பார்த்தால் மகிழ்ச்சி. நீங்க அதை விட்டு 100 பேர் 50 பேர் 70 பேரை பார்ப்பீங்க. இப்படி வடத்தை சுத்துங்க. வடத்தை சுத்தி அந்த மாட்டை நல்லா வளையம் வந்து நல்லா விளையாடட்டும்பா. அதை விட்டுட்டு நீங்க அவங்க போய் ஒரு மாட்டையும் முடிச்சிட்டீங்கன்னா என்ன பார்த்தா நல்லா விளையாடட்டும்பா. மாடுகள் நல்ல முறையில் விளையாடட்டா. விளையாட கொண்டு நீங்க மாட்டை அடக்க வடந்து வடந்து சுத்துங்கப்பா. எத்தனை பேரு? மாடு மாடு விளையாட விடுங்கப்பா. காலை நல்லா விளையாட காலை விளையாட்டுப்பா. காலை நடைமுறையில் விளையாடுறீங்களா? நல்லா ஒரு ரவுண்ட் அடி விடுறியா? நீங்க ஒரு 15 பேர் மட்டும்தாப்பா மாடு பிடிக்கணும். நீங்க வெட்டிங்க 50 பேர் 60 பேர். இது மாட்டை விளையாட விடு. ஒரு மாட்டையுமே விளையாட விடுவதில்லை. மாடுபிடி வீரர்கள் நல்ல மாட்டை விளையாட விடுங்க. விளையாட விடுங்க. விளையாட விடுங்க. வடத்தை பிடிச்சிட்டு ஓடுங்க. வடத்தை பிடிச்சி ஓடினா தானே. வடத்தை பிடிச்சிட்டு ஓடுங்க. ஆளையெல்லாம் பிடிக்காதீங்க. மாட்டை சேதாரம் ஏற்படுத்தாதீங்கப்பா. உறுப்புகள் எதுவும் சேதாரப்படுத்தாதீங்கப்பா. ஒன்னும் சேதாரப்படுத்தாதீங்க.
மாடும் அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது. மாடு வெளிவீரர்களும் பின்தொடர்ந்து அதை அடக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். மாடு அருமையாக விளையாடி அது ஒரு வளையம் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. மாடும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. மாடும் ஒரு கணேசன் மாடு, நேனாறு மாடு, கணேசன் மாடு, மாடும் அழகாக தர்மலிங்க நல்லா ஒரு போக வந்து பிறகு அந்த மாட்டை அந்த நுனிவடம் கிழக்கு பக்கம் போங்க. கிழக்கு பக்கம் போது பாருங்க. ஆகாம் அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறது. மாட்டு வீரர்கள் முயற்சி இருக்கிறார்கள். ஆனால் மாடு மீறி வீரர்களின் மீது ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 வளையங்கள் வருவதற்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது. மாடு அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு மாட்டை பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்கிறது. ஆமா அப்படின்னு அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறது. மாடு அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி பிடிச்சி மாட்டை கொஞ்சம் ஒரு ரவுண்டு வர விடுங்க. அதனை ஓட விட்டு தாய்மாரெல்லாம் பார்க்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு சந்தோஷப்படும்படி பார்த்து அப்படியே அப்படியே இந்த காணொலியில தென்கோயில வனத்தை விட நல்லா விளையாட விட்டு சுற்றுப்பட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் எடுத்து ஒரு வளையம் வந்துட்டு ஒரு சுற்று வந்த பிறகு அந்த மாட்டை விட்டால் அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கு. மாடுனா மாடு எப்படி மாடு அழகா இருக்கு. பாடு எல்லாம் நீங்க விளையாட வச்சு பார்த்தா எப்படி திரும்பி பார்த்தீங்களா அருமையான மாடா இருக்கு. பார்ப்பதற்கு அது அவ்வளவு அழகா இருக்குது. நல்ல முறையில் விளையாடுகிறது. நீங்களும் நல்ல முறையில் நீங்கள் நல்ல பயிற்சியோடு நீங்க நல்லா மாட்டை பிடிக்கிறீங்க. நல்லா மாடு பிடிக்கிறது வாழ்த்துக்கள். மாடு எல்லாருக்கும் அடுத்த மாடு வந்து கொண்டு நல்லா விளையாடுற மாடுகளை விளையாண்டு கொண்டு நீங்க 2 வரை வந்து அடக்கம் மாடு அருமையாக விளையாடுங்க. மாடு அருமையாக மாடு பார்ப்பதற்கு அழகாகவும் விளையாடக்கூடிய மாதிரியாகவும் இருக்கிறது. கொண்டிருக்கிறார்கள். இல்ல வேற ஆட்கள் யாரும் வராங்க. மேடை பக்கம் திரும்பிடுவாங்க. நீரோடத்தை பிடிப்பவர்கள் மேடை வடமேற்கு பகுதியில் நிற்பாங்க. உறுப்பு வாங்கி நிற்பாங்க இருந்துவாங்க. மாட்டை நிற்க விடாதீங்க. அப்படி நிற்பா தானே வரும் அந்த பக்கம் மாடு வந்தாங்க. விளையாட முடியாது.
எங்கிட்ட வந்து புகார் செய்யறாங்கப்பா, மாட்டை சேதப்பட்டாருங்க, காலை மடக்காதீங்க, வாழை மடக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதனால தயவு கூர்ந்து அந்த வேலைகளை செய்யாமல் குளம் ஆறு எழுச்சாங்க காலை அழகாக விளையாடு கொண்டிருக்கிறோம். இரண்டு வளையம் இந்த வனத்தை இல்லப்பா முடிவடம் செய்து கொண்டிருக்கும் கன்னிமார்கள். இந்த வனத்தை மாடு விளையாடு. வடத்தை இல்லைங்க, வடத்தை இல்லைங்கப்பா. வடத்தை இழுத்தாக்க பாலை பிடிக்காதுங்க. இந்த பகுதியில் இல்லைங்க, அப்பதான் மாடு விளையாடு. வடத்தை இந்த பகுதியில் இல்லைங்க, இந்த பகுதியில் இல்லைங்க, வடத்தை இல்லைங்க. வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க. அது மாடு மாடுபிடி வீரர்கள் நிறைய கூட்டா பாடியதான் சொல்றது மாதிரி மாடு மாட்டின் உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள். மாடுபிடி வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். மாடுபிடி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். மாடுபிடி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். வடத்தபடி ராமச்சந்திர கேட்டுக் கொள்ள முடியுமா? சாலை கிராமத்திற்கு ஒரு வளையம் வரட்டும்பா, ஒரு வளையம் வரட்டும்பா. ஆடுபடி வீரர்களுக்கு நல்லா ஒரு வளையம் மாடுபிடி வீரர்களுக்கு நல்லபடியா விளையாடுற மாடா இருக்கு. கொஞ்சம் பிடிக்காதீங்க, கொஞ்ச நேரம் விளையாடுறது. மாடு விளையாடுறது மாடு விளையாடுறது நல்லா விளையாட நல்ல முறையில் அழகான மாடா இருக்கு. மாடு நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறது. நல்லா செக்கா உடப்பாடி கொண்டு வந்து மாடு செம்புறமாக மாட்டை பிடிக்குமா? இங்க வந்த பிறகு செம்புறமா இன்னொரு வரையும் அந்த பிறகு கூட பிடிக்குமா? சரி ஊருக்கு வடத்தை அங்கே போட்டு நீங்க சுத்தி விடாம மாட்டை வளைய வர விடாம கூட வர விடாம நீங்க அங்கே வளையம் போட்டா வடமாடு மாதிரி எட்டு மாடு மாதிரி இல்லையப்பா. நாங்க 150 அடிக்கு நீங்க அங்கே இல்லப்பா, வடமாடு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு வேலையை நினைச்சேன் யாருக்கே வடமாடு
மாடு வீரர்கள் இத்தனை பேர் சேர்ந்துட்டு அந்த மாடு இருக்காங்க. ஒரு 2 பேர் 5 பேர் அப்படித்தான் பார்ப்பதற்கு ஒரு அழகா இருக்கு. வடமாடு மாதிரி அவனுக்குள்ளே உங்க வடத்தை உங்க காலையில சுத்திட்டீங்க. ஒரு மாடு எப்படி வந்துருக்கீங்க நிக்கிறது 60 பேர் கொடுத்துருங்க. அந்த வடத்தை நீங்க நெருக்கி பிடிக்க நீங்க வடத்தை கொஞ்சம் நல்லா நீளமா விட்டாக்கணுமா ஃப்ரீயா விட்டாக்கணுமா நாடு நல்லா விளையாடு. நீங்க வடத்தை வடமாடு மாதிரி பிடிச்சு வாழை பிடிக்காதீங்கப்பா. சேவாரை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க, வாழை பிடிக்காதீங்க. சேவாரை பிடிக்காதீங்க பதினேழாவது நாளாக தூவல் நாடு கூட்டப்படுகிறது. தூவல் சௌரியவர்கள் உங்கள் மாட்டை தயாராக மாடுபிடி விடுவதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிறைவேற்று திருவிழாவில் 16 அந்த அந்த எண்ணில் பேர் சொல்லியாரு தம்பி மாடு இன்னும் 3 மாடு இருக்கு. நீ மாடு சொந்தக்காரங்க 3 வாரம் ஏப்பா நாட்டை பிடிச்சி வேலையை முடியுமா? ஏப்பா ஆளுடைய நாட்டை பிடிங்கப்பா. சூப்பர் மாடுப்பா. மாடு மாட்டுக்காரப்பா. காஞ்சனகுடியைச் சேர்ந்த கோடாங்கி முனிசாமி அவர்களுடைய காரைப்பட்டி 18வது மாடாக காஞ்சனகுடியைச் சேர்ந்த கோடாங்கி முனிசாமி அவர்களின் காலை பூட்டப்படுகிறது. 17வது மாடாக ஏப்பா அந்த மாட்டை விடுங்கப்பா. மாட்டை மாட்டிக்கலாம்.
மாட்டை பிடிக்கப்பா கிடக்குங்க. ஹலோ, காஞ்சனகுடியை சேர்ந்த கோடாங்கி சேர்ந்த வாழ பிடிக்காதீங்கப்பா. போட்டோ எடுக்கிறது வாங்க சார். அதான் உங்களுக்கு ஆப்போசிட் நிற்கிற பாருங்க, அவர் மேலே பாருங்க, பிடிச்சி நிற்கிற பாருங்க. நாங்கள் எல்லாருமே அதுக்கு மேலே நிற்கிற போட்டோ கூட எடுக்கிற போய் சரி. என் மாடு அருமையா விளையாடுப்பா. அருமையா 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 விளையாடுது. வீரர்களும் அதை மாட்டை அடக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையா விளையாடுவது நல்லா அப்படித்தான் அப்படித்தான் அருமையா அருமையா மாடு விளையாடு. அப்படியே அந்த பக்கம் தென்பக்கமா அப்படியே கொண்டு வந்தா தென்பக்கமா கொண்டு வரும். அப்படி வந்தா அந்த பக்கம் இந்த வீதியில் வளர்க்க ரொம்ப அருமையா இருக்கு. 4, 6, 8, 10, 15, 16, 17, 19 வடத்தை அந்த பக்கம் இருக்குப்பா. தெற்கு பக்கமா இருக்குப்பா. வடத்தை தென்னை நோக்கிங்கப்பா. நல்ல விளையாடுற மாடா இருக்கு. நீங்க 80 பேர் இருக்கீங்க. 150 பேர் வந்து பிடிக்கும் அந்த மாட்டை. என்னப்பா விளையாடுற மாடா ஒரு 10 பேர் 15 பேர் பிடிச்சா தானப்பா பார்க்க நல்லா இருக்கா? சொல்ல முடியாது. மாடு நல்லா விளையாடுங்க. மாட்டுக்கு விளையாட விளையாடுங்க. தென்பகுதியில் எப்படி போக மாடு மாடு நல்லா போட்டோ ஷூட்டிங் பண்றது இல்லை. நீ சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தனியா விளையாட பாருங்க. மாட்டேன்
ஹலோ 2 முழுல மைக் இருக்குப்பா 4 முழுல மைக் இருக்குப்பா நல்லா இருக்கு ஹலோ மாடு மாட்டை புரிஞ்சுபடி நல்ல நல்ல ஹலோ புரியா மாட்டு பிடிப்பா மாட்டி பிடிச்சிங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆட வச்சு மாடு விடுவீர்கள் மாட்டை பிடிங்க வடத்தை இவங்க போங்கப்பா வடத்தை இவங்க மாடு நல்லா விளையாட மாட்டை பிடிக்குமா மாட்டை பிடிங்க மாடு பிடிங்க மாடு இப்போ கிடையாது சார் சவணியான் ரத்தவளம் வாணியான் 8/7/2026 அடுத்த புதன்கிழமை இந்த தூத்துக்குடி மாவட்டம் பல்லாவரத்தில் அன்போடு அழைக்கிறார்கள் போய் எழுதி பார்த்துட்டு கிராமங்களை வாழ்த்துட்டு அவருடைய அருளையும் பெற்று ஒருபடி உங்களை அனுப்புகிறேன் மாடு விளையாட விடுங்கப்பா நல்லா விளையாடுறேன் வடத்தை மேலும் மாடு நல்லா மாடுபிடி வீரர்கள் வடத்தை நுனிவடம் இருப்பவர்கள் வடத்தை வடக்கு பக்கமா இருக்குப்பா அப்பதானே மாடு விளையாடுறீங்க மாடுபடி வீரர்கள் கடைசி மாடு ஒரு மாடு தான் இருக்கு பார்த்து பக்குவமா பிடிப்பா மாடுபடி வீரர்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ரொம்ப அமைதியாக மாட்டை கடைசி மாட்டையும் மாட்டை கவனமாக அடக்க வேண்டும் கடைசி மாடு ஒரு மாதிரி தான் இருக்கு அதனால நல்ல முறையில் அடக்கி எங்கள் ஐயனாரின் அருளும் வீரமாளியம்மன் அருளும்
கவனமாக மாற்றினாங்க நடத்துங்கள் என்று அந்த பக்கம் வடக்கு பக்கமாக கொண்டு அவங்களே சொல்றீங்கம்மா வடமாடு மாடு அவங்களே சொல்லிட்டீங்கன்னா மாடு வந்து அந்த பகுதியிலே மாடு சொல்லிருக்கீங்க கொப்புகளும் காத்து பக்குவமா கொண்டு அந்த ஆட்சி கொண்டு வா இந்த பக்கம் கொண்டு வா மாட்டை அடக்குவதற்கு முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாடு நல்ல விளையாட்டு மாட்டை அடக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறது. மாடு மாடு கோவாங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மாடுபடி மாட்டின் உரிமையாளர் கோடாங்கி என்று மாடுபடி வீரர்களுக்கு அமைச்சம்மன் மாடுபடி வீரர்கள் கூப்பிட்டு ரொம்ப நன்றிப்பா. தம்பி நம்ம ஆளு கூட அமைதியா இருக்கியா? உள்ளூர்காரங்க தயவு செய்து போங்கப்பா, இங்க வாங்கப்பா. நம்ம ஆளுங்க இங்கிட்டு வாங்கப்பா. ஏப்பா அப்பா, நம்ம ஆளுங்க கூட இங்கிட்டு வாங்க. தம்பி 18 மாடு முடிச்சியா? நம்ம ஆளுங்க கூட இங்கிட்டு வாங்கப்பா, இங்க வாங்க. தம்பி நம்ம ஆளுங்கிட்டு வாங்க. கண்டுபிடிங்க என்ன கேட்கலாமா? எல்லாரும் மேற்கு பக்கம் வாங்கப்பா, இங்க வாங்க. நம்ம ஆளு கூட இங்கிட்டு வாங்கப்பா. ஏப்பா அசிங்கப்படுத்துறீங்க? ஏப்பா ஏப்பா நம்ம ஆளு கூட இங்கிட்டு வாங்கப்பா. என்னப்பா ஒரு பிரச்சனை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஹலோ ஏப்பா ஏய் அமைதியா இருப்பா ஏப்பா தம்பிடா ஹலோ கிராமத்தின் சார்பாக அன்பான வேண்டுதல். நம்மள 18 மாடுகள் ரத்தமாக வச்சாங்க. 18 மாடா நம்ம குடிச்சுட்டோம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அவங்க உள்ளூர்காரங்க யாரையும் பிடிச்சிட்டோம், அதை பத்தி தவறு இல்ல. நம்ம 18 மாடை குடிச்சுட்டோம், நம்மள ரத்தமாக வச்சோம் 18 மாடு கிட்ட. நம்ம சினாரண்ட கிராமத்தின் சார்பாக யாருமே கிரௌண்ட்ல நிக்காதீங்க. தயவு வெற்றி பெற்ற அமைச்சர் உண்மையத்துல நம்ம ஊருக்கு வெற்றியை கொண்டாடுறோம். அவ்வளவுதான். யாரு ஹலோ ஹலோ அன்பார்ந்த உறவுகளே அன்பார்ந்த உறவுகளே அன்பார்ந்த உறவுகளே இல்ல இருங்க மாடு யாரும் கோவப்படாதீங்க. அவங்களும் நம்மளை நம்பித்தான் வந்திருக்காங்க. உள்ளூர்காரங்க பேசாதீங்க. தம்பி நீங்க கிரவுண்டை விட்டு வெளியில போயிருங்க. நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. காவல்துறை சார்பாக அவங்களை அறிவுறுத்துறோம். நீங்க கிரவுண்ட்ல இருந்து வெளியில போயிருங்க. இல்லைன்னா மொத்தமா எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேஸ் போட்டு விடுவேன். நல்லபடியா முடிஞ்சிட்டு நல்லபடியா சந்தோஷமா ஊர் போய் சேருங்க. சரிங்களா? தேவையில்லாம போலீஸுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. உள்ளூர்காரங்களும் யாரும் கிரவுண்ட்ல இருக்காங்க. எல்லாம் ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிருங்க. உள்ளூர்காரங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிருங்க. வீரர்கள் அவங்க ஊர்ல சார்ந்தவங்க எல்லாருமே கிரவுண்ட இருந்து வெளியில போயிட்டு செலிபிரேட் பண்ணிக்கோங்க. அன்பான வேண்டுகோள். நம்ம சின்னார கிராமத்தின் சார்பாக